Stalin uncle, what uncle is very wrong uncle. நேற்றைய தினம் மதுரையிலே நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்திலே பேசிய அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நாவடக்கத்துடன் பேச வேண்டும். பொது மேடையிலே பொதுக்கூட்டத்திலே எவ்வாறு பேச வேண்டும் என்று சிறிதளவும் தெரியாமல் இன்றைய தினம் கட்சி ஆரம்பித்து நான் தலைவன் என்று உளறி கொண்டிருக்கக்கூடிய விஜய்க்கு எங்களுடைய தெலுங்கர் கூட்டமைப்பு சார்பிலே கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பொதுக்கூட்டத்திலே பேச தெரியாமல் கடந்த 40-45 ஆண்டு காலமாக அரசியல் வரலாற்றிலே தனக்கென ஒரு அங்கீகாரமாக இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்களை நாவடக்கம் இல்லாமல் அங்குள் அங்குள் என்று பேசி இன்றைய தினம் தமிழக மக்களினுடைய கொந்தளிப்புக்கு காரணமாகியுள்ள விஜய் அவர்கள் உடனடியாக தளபதியார் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தெலுங்கர் கூட்டமைப்பின் சார்பில் நடிகர் விஜய் மீது கைது செய்ய வேண்டி வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நாங்கள் தமிழக டிஜிபியிடம் நேரில் மனு தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜய் அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று அரசியல் நாகரீகம் தெரியாமல் மிகவும் கீழ்த்தரமாக பேசி வருகின்றார். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று கூட பாராமல் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சரி இது போன்ற நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த அருமையினர் விஜயகாந்த் அவர்கள் கூட மரியாதையாகத்தான் அனைவரையும் பேசியிருக்கின்றார். ஆனால் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே பாரம்பரிய கட்சிகளை வளர்த்தி வரக்கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கூட அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட அம்மையார் என்றுதான் பேசிய வரலாறு இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே இன்றைய தினம் தமிழகத்திலே உளறி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் உடனடியாக தனது பேச்சை நேற்று பேசிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை அங்குள் அங்குள் என்று பேசிய வார்த்தையை திரும்பி பெற வேண்டும், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெலுங்கர் கூட்டமைப்பு சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அவர் இது போன்று இனி வரும் கூட்டங்களிலோ இல்ல மாநாடுகளோ இவ்வாறு பேசினால் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலே விஜய் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படுவோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாகா அரவிந்தன், தலைவர் தெலுங்கர் கூட்டமைப்பு.